அரிசி இல்லாமல் சூப்பரான புரோட்டீன் நிறைஞ்ச தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி தான், ஆனால் இன்ஸ்டண்ட்டாக இல்லை. அது ஏன்றதை வீடியோக்குள்ளே போய் வாங்க பார்க்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத போது இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். அதே அளவு மசூர் தால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதே அளவு வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு அவளோட சேர்ந்து எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை இந்த அளவுக்கு லைட்டாக கொரகொரப்பாக, அதே சமயம் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா இஞ்சி சேர்க்கலன்னா இந்த ஸ்டேஜில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்தெடுத்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு தயாராகிடுச்சு. இப்போ கல் சூடானதும் நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தோசை ஊற்றும் போது எண்ணெய்க்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டலில் வாங்குற மாதிரியே நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும் அடியில் இருக்க லேயர். இந்த ரெசிப்பியை ஏன் இன்ஸ்டன்ட் ரெசிபின்னு சொன்னேன்னா, மாவு அரைச்சதும் இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே தோசை ஊற்றிடலாம். நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான, அதே சமயம் ஹெல்த்தியான தோசை ரெசிபி. இது கூட இதே மாதிரி கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.